6th standard mathematics term 1 chapter 1 example 1.5 compare 5 crore 92 lakhs 83,746 and 5 crore 92 lakhs 83,748 using place value chart. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு நம்பரில் பிளேஸ் வேல்யூ சார்ட்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சின்னதாக பார்க்கக்கூடியது தான். ஸோ அது என்னென்னு பார்க்குறது எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் இந்த சைட் பிளேஸ் வேல்யூ அந்த நம்பர் நான் எழுதிக்கிறேன் 59 28 37 46 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 59 28 37 48. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வேல்யூ நான் நம்பரை வாசிக்கும் போதே நோட் பண்ணியிருப்பீங்க. க்ரோர் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 5 crore 92 lakhs 83,746. இது பார்த்தீங்கன்னா 5 crore 92 lakhs 83,748 சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோர் 10 lakhs, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ், அதுக்கப்புறம் 10,000 1000 hundreds tens ones. ஸோ கரெக்டாக அந்த நம்பரை பார்த்து நிதானமாக பொறுமையாக போடணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர். பிளேஸ் வேல்யூ படி உங்களை நம்பர் எழுத தெரியணுன்றதை தான் நான் நம்புகிறேன். ஸோ 59283748. இப்போ பாருங்கள் இது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும். வந்து பிவியும் போட்டுருக்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பிளேஸ் வேல்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். அதாவது கீழே உள்ள நம்பர் மேலே உள்ள நம்பர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ 5 = 5 தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 9 9 சேமு, 2 2 சேமு, 8 8 சேமு. இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்க்கணும். 3 3 சேமு, 7 7 சேமு, 4 4 வரைக்கும் சேம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் 6 8 பெருசு. தட் மீன்ஸ் 6 வந்து சின்னது 8 விட. ஸோ அப்படி வந்து என்ன வந்துடும், எது பெரிய நம்பர்னுள்ளதை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் பெருசு. நான் எப்படி கண்டுபிடிச்சி உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா டிஜிட்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. அதாவது வேறு எந்த டிஜிட்ஸ்லையும் சேஞ்சஸே ஆகலை. ஒன்ஸ் டிஜிட்டில் மட்டும் என்ன ஆகிட்டு, இது 6 அது 8மா வந்துட்டு. ஸோ இதே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு, ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு. 46க்கும் 48க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 8க்கு 6க்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கனால 6 வந்து 8 சின்னதாகிடுது. ஸோ இந்த நம்பர் தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நம்பர் இந்த ஒரு சின்ன இதனால் கூட மொத்த நம்பர் என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மொத்த நம்பரும் ரெண்டாவது இருக்க மொத்த நம்பருமே பெருசுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 59 28 37 46 இந்த நம்பருக்கும் 59 28 37 48 இந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கும் எது பெருசுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் தான் பெருசுன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.